அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நம் எல்லோர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியப்படட்டுமா என்று பிரார்த்தித்தவனாக 13ஆம் தேதி இஸ்ரேல் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற தற்பெருமைத்தனமாக ஈரானில் வீண் வம்பை இழுத்து நன்றாக வாங்கி கட்டி கொண்டிருக்கிறது. நேற்று இரவு இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவிவை பார்க்கும் பொழுது கஸ்ஸா நகரத்தில் அந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்தை விட்டும் காலி செய்து சென்றார்களே, அந்த நிலையை நேற்று இஸ்ரேலில் டெல் அவிவில் பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது ஒரு இறைவசனம் நினைவுக்கு வருகிறது. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாகின்ன அக்ஸரன் நாசி லா யஅலமூன். இறைவன் அனைவரையும் அனைத்து விஷயங்களிலும் மிகைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனினும் இந்த செய்தியை நிறைய மக்கள் அறிவதில்லை என்ற இறைவசனத்தை நினைவூட்டியது. ஆக இஸ்ரேல் பூரா உலகத்திற்கும் தான் பெரிய ஒரு ரவுடித்தனத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இதுவும் பட்டது இன்னமும் படும் என்பதுதான் இந்த உலகத்தின் சரித்திர சான்றாக இருக்கிறது. ஈரான் எந்த அச்சமும் இல்லாமல், ஈரான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யுத்தத்தை நீங்கள் தொடங்கி வைத்தீர்கள், நாங்கள் அந்த யுத்தத்தை முடித்து வைப்போம் என்று கூறியிருக்கிறது. இந்த வார்த்தையில் நிறைய அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான்.